இதில் என்னென்னா நம்ம ஏற்கனவே செஞ்ச ப்ராஜெக்ட் வந்து நிற்கிறதில்ல, அதுவும் செய்ய போகிறோம். இதுவும் அடுத்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 டீமாக பிரிஞ்சு அங்கே ஒரு இடத்துல கம்ப்ளீட் ஆகிறோம். இந்த வீடியோ தொடங்குன்னா அது அந்த விட்ட வீடியோ வந்து கண்டினியூ ஆகும், அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இதில் என்ன ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறேன்றதை காட்டுறதுக்காக போட்டேன், என்ன நான் செய்ய போகிறோன்றதுக்காக சொன்னேன். ஒரு 3 பெட்ரூமு, ஒரு லிவிங் ரூம், அப்புறம் ஒரு டிவி யூனிட்டு, அப்புறம் அந்த ஸ்டேர் கேஜ் கீழே ஒரு கிச்சன், மாடர்ன் கிச்சன். இதில் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும், என்னென்ன மைக்கா யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து நம்ம அக்ராலிக் யூஸ் பண்ண போகிறோம். மைக்கா வந்து ஃபுல்லாக கிளாஸி அந்த அக்ராலிக் யூஸ் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த WPC அந்த ஒர்க் ஸ்டாப் ஆனதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். அந்த வீடியோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏன்னா அது எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா ஒர்க் நிற்கிது, அது மெட்டீரியல் இல்லாமல் நிற்கிது, அதுதான் காரணம். இது வந்து நம்ம மெட்டீரியல் எடுத்துட்டோம். கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டினல க்ரீன்வுட்னு சொல்லிட்டு அது வந்து 68 ரூபா. வாட்டர் கீழே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து 110 ரூபான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே அவங்களா சூஸ் பண்ணி எடுத்து வந்தது தான். நம்ம ப்ளைவுட் பார்த்து ஓகே பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் இது பண்ணிக்கல. ஃபேப்ரிக் வந்து நான் தான் சொன்னேன், ஏன்னா உள்ள ஒயிட் இதுக்கு மேலே நம்ம போட போகிறதில்ல, ஃபேப்ரிக்கே போட்டுருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நேவி கலர் அதுக்கு அழுக்கும் தாங்கும், நல்லாயிருக்கும். ஆனால் சீட்டும் சூப்பராக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது வுட் ஒர்க் தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ளைவுட் ஷீட்டு இறக்கியிருக்கிறோம். ஒரு 40 ஷீட்டு. இதில் வரும் இது ஷீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியல் தான், க்ரீன்வுட்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஷீட்டு தான். 40 ஷீட்டு மொத்தம் இதில் இருக்கிறது கமர்ஷியல் 40. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து வாட்டர் ப்ரூஃபு, அது வந்து ஒரு 30 ஷீட்டு இருக்குது, 30-35 ஷீட்டு. இப்போ நாம் வந்து உள்ளெல்லாம் வந்து ஒயிட்டு தான் ஒட்டின்னு இருப்போம். இப்போ நம்ம வந்து ஃபேப்ரிக் போட்டுறோம், நேவி கலர், அதாவது ஆஃப் ஒயிட் கிடையாது, ஒயிட் கலரில் இருக்கும்ல அது கிடையாது, ஆஃப் ஒயிட் ரேஞ்சுக்கு இது ஃபேப்ரிக் மைக்கா. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நேவி கலரில் இருக்கும். அப்படியே நம்ம என்னென்ன செய்ய போகிறோம்னோ அப்படியே பார்ப்போம். டைல்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஒரு 10x10 ரூம். இது நம்ம வந்து வால்ட்ரோப் வந்து செய்ய போகிறோம், ஸ்லைடிங் டைப்பு, மேலே லேஃப்ட்டு, வழக்கம் போல் தான். இந்த ஸ்டேர் கேஜ் ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி வந்துடும். இந்த இடத்துல ஃபுல்லாக கவர் பண்ணி டோர் போட போகிறோம். இந்த இடத்துல ஒரு டிவி யூனிட் வரப்போகுது ஹாலில். அப்புறம் கிச்சன் பார்ப்போம். மாடலர் கிச்சன் தான், சின்ன கிச்சன் தான். ஆனால் இதில் ஃபுல்லாகவே சென்டர் மட்டும் நம்ம கட்லரி யூனிட் யூஸ் பண்ணிவிட்டு சைடு ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணி டோர் போட போகிறோம். அடுத்து இதில் பாக்ஸ் வரும், சிம்னி. இது ஃபுல்லாக பாக்ஸு ஹைட்ராலிக் ஃபில்மை வச்சு பண்ணிக்குவோம். இது ஃபுல்லாக லேஃப்ட்டு அப்படியே மேலே போகும். இது வந்து லிவிங் ரூம், இது லிவிங் ஹால்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொஜெக்டர் வரப்போகுது, அதனால் சும்மா டேபிள் மாதிரி இங்கே ஒரு 1.5 அடியில் லென்த்தாக செய்ய போகிறோம். இதே ஒரு பெட்ரூமு, இதுவும் 10x11 ஹைட்டு, மேலே லேஃப்ட்டு, கீழே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு சைடு வரப்போகுது. மீதி எல்லாம் அப்படியே ஸ்லைடிங்கில் பண்ண போகிறோம். பாத்ரூமில் ஒரு சின்னஸாக பாக்ஸ் மட்டும் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அவ்வளோதான். இது சின்ன ரூம், கெஸ்ட் ரூம். இதில் வந்து டபுள் டோர் போட்டு ஒரு வால்ட்ரோப் வந்துடும். மேலே வழக்கம் போல் லேஃப்ட்டு, அவ்வளோதான். இதில் என்னென்ன ஷீட் யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா கமர்ஷியல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கமர்ஷியலில்